ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நம்ம டேவை பற்றி சொல்ல போனோம்னா, அவர் இந்த மிலிட்ரி சைட்லலாம் வந்து அந்த பார்டரில் டாக்டராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம டேவ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்ஜூர் ஆச்சுன்னா ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம டே தான் பார்த்துட்ருப்பாரு. இப்போ நம்ம டேவுடைய லுக் எப்படி இருக்கும்னா, அவருடைய கோல்டன் ஹேர் ப்ளஸ் ஒரு லாங் ஒயிட் கோட்டு லூஸாக இருக்கும். அதோடைய 2 சைடு பாக்கெட்டில் தான் எப்போவுமே நம்ம டே வந்து கையை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருப்பாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் இந்த பேண்டேஜு, சிசரு இதெல்லாம் வந்து எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்க, அவருக்குன்னு ஒரு டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் இருந்து எல்லாத்தையுமே வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் ஒருத்தர் வராரு. உள்ளே என்ட்ரான உடனே நம்ம டே கிட்ட ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக, ஏ ஹாய் டே, ஆ ஷிமின் ஹாய், என்னாச்சு இங்கே வந்திருக்கீங்க? இல்லை, ஒரு சின்ன அடிபட்டுருச்சு. என்னாச்சு? இல்லை, நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கும்போது லைட்டாக கீறிடுச்சு. ஓ, சின்னது தானா? ஃபஸ்ட் எய்ட் தானே? இப்படிக்கா வாங்க, நான் உங்களுக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படியே அழகாக நம்ம ஜிமினை கூப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு அந்த அது ஒரு ஊண்டை வந்து அழகாக அப்படியே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது நம்ம ஜிமின் வந்து நம்ம டே க்ளீன் பண்ணுறப்போ அந்த க்ளீனிங்கையும் நம்ம டேவையும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமினே அப்படி நம்ம டே கிட்ட, டே உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஆனால் தப்பாக எடுத்துக்கூடாது. கேளுங்க அப்படின்ட்டு ரொம்பவும் கேஷுவலாக நம்ம டே அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான், இல்லை இந்த சைட் ஃபுல்லாக ஒரு ரூமர்ஸ் பரவுது, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன ரூமர்ஸு? அது உங்களுக்கும் எனக்கும் அது இல்லை, ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல. இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கேப்டன் ஜாங்க தெரியுமா? ஆ ஆ ஆமாம் தெரியும். என்னாச்சு? இல்லை, அவர் உங்ககிட்ட பேசியிருக்காரா? இல்லை, ஆனால் பார்த்துருக்காரு. ஓ, உங்களுக்கு அவர்கிட்ட பேசணுன்னு எதுவுமே தோணுனது இல்லையா? இல்லை, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லாருமே அவர்கிட்ட பேசணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதனால தான். ஓ, அவர் அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டார். ஓ, ஓகே. ஜிமின், உங்களுக்கு ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம டே சொல்ல, இப்போ உடனே சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே அந்த அடிப்பட்ட இடத்த அப்படியே லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு அந்த டென்ட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஒரு பார்வை நம்ம டேவை ஒரு மாதிரி ஒரு ஏக்கமாக, ஏன்டா நீ இப்படி இருக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸோட நம்ம டேவை அப்படியே திரும்பி பார்க்க, நம்ம டே ரொம்பவும் க்யூட்டாக சிரிச்சிட்டு அப்படி டாட்டான்னு சொல்லிட்டு காட்டுறாரு நம்ம ஜிமின் கிட்ட. நம்ம ஜிமினும் அதுக்கு சின்னதாக ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே அப்படியே ஒரு ஈவினிங் சன்செட் ஆகுது. அந்த மேகம் ஃபுல்லாகவே அப்படி கோல்டன் கலரில் இருக்கா. நம்ம டே வந்து அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துட்டு மேகத்தை பார்த்து அப்படியே கையை கட்டி நின்று ரசிச்சிட்ருக்கா. அவரை தூரத்தில் இருந்து ஒரு பர்சன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே நல்லா தூங்கிட்டுருக்காரு. இப்போ உடனே அவர் டென்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு யாரோ ஒருத்தவங்க அப்படி கத்துறாங்க, கிம், டாக்டர் கிம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வெளியே நின்றுட்டு கத்திகிட்ருக்க. நம்ம டே துடிச்சு பிடிச்சி எழுந்து டக்குன்னு அந்த டென்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போனால், வெளியே ஒருத்தரை ரொம்பவும் ஒரு பெரிய அடியோட அப்படியே நிற்க வச்சிட்ருக்காங்க. அவருடைய தைஸில் வந்து அடிபட்டிருக்கு. அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்க வச்சிட்ருக்காங்க. நம்ம டே அதை பார்த்துட்டோம்,
ஒரு மாதிரி அப்படியே பதட்டமா டக்குன்னு அந்த பர்சன் அப்படியே உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு, ஆக்சுவலி ஒரு சோல்ஜர், அவங்கள அப்படியே உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு, அப்படியே அழகாக படுக்க வச்சுட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பின்னாடி நம்ம டேவை சுற்றி நிறைய ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம ஜிமினும் நின்றுட்டுருக்காரு. அவர் ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோட அவருக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்க ஒரு பர்சனை பார்க்க நம்ம டேவையே வந்து அந்த பர்சன் ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமினுக்கு பொறுக்கலை. டக்குன்னு டேய், அவருக்கு ட்ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொருத்தவங்களும் இருக்காங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து கத்த. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்து திரும்பாமலே யாராக இருந்தாலும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் வந்து மண்டையை ஆட்டிட்டு அப்படியே பின்னாடியே நிற்கிறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு கிட்ட ஆக இப்போ அந்த பர்சனுக்கு நம்மகிட்டே வந்து எப்படியோ ட்ரீட் பண்ணி முடிச்சிடுறாரு. அதை முடிச்ச அடுத்த செகண்டு அந்த சோல்ஜரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து வெளியே போக, இப்போ நம்ம ஜிமின் தான் பக்கத்தில் ஒரு பர்சனை கையிலேயே பிடிச்சி வச்சுக்கிட்டு, டேய், இவருக்கு ஷோல்டரில் மட்டும் ஒரு போட வேண்டியது இருக்குது, அது மட்டும் இங்கே உட்கார வைங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமினை வந்து அந்த பர்சனை பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து அந்த உட்கார வச்ச அந்த பர்சன், அந்த அடிப்பட்ட பர்சன் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு மாதிரி பார்க்க, ஆனால் அந்த பர்சன் நம்ம ஜிமினை ஒரு மாதிரி கோவத்தோடு பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜிமின் தான் நம்மகிட்டே வந்து ஒரு சில திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போக, நம்ம ஜிமின்கிட்ட அந்த பர்சன், டேய், எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை, ஜங்குக், தயவு செஞ்சு அமைதியாரு. இங்கே பாரு ஜிமின், என்னால் என்னை பார்த்துக்க முடியும், புரியுதா? அது எனக்கும் தெரியும். ஆனால் அது எத்தனை நாளைக்கு? ஜிமின், தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஜங்குக், இங்கே பாரு, நீ எல்லாருக்கும் கேப்டனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன்னை நான் இப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க, டக்குன்னு நம்மகிட்டே உள்ளே இருந்து வெளியே வர கையில் நிறைய அந்த பேண்டேஜஸ் இது மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வராரு. இப்போது அதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நம்ம ஜிமினை பார்க்குறாரு. இப்போ ஒன்று நம்மகிட்டே அந்த அடிப்பட்ட பர்சன், அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட, இது கொஞ்சம் வலிக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கேப்டன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து தலையை மட்டும் ஆட்டுறாரு. நம்ம டேவுடைய ஃபேஸை கூட பார்க்கல. இப்போ உடனே சரின்ட்டு நம்ம டேவும் வந்து பொறுமையாக அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நீடிலில் வந்து அந்த த்ரெட்டை போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்குறாரு. பட் நம்ம டே பார்க்கும்போது வேறு இடத்த பார்த்து திரும்பிடுறாரு. நம்ம டேவா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே போட்டு முடிக்க, அப்படியே முடித்ததும் முடிக்காதமா நம்ம ஜங்குக் எழுந்திரிச்சு அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம டேவா ஒன்றும் புரியல, என்னத்துக்கு இப்போ அப்படி வீராப்பாக ஓடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜிமினை பார்க்க, இப்போ நம்ம ஜிமின் உடனே அவருக்கு அவர் அப்படி தான், நீ எதுவும் பெருசாக கண்டுக்காத, ஓகே, தேங்க்ஸ், இல்லை பரவாயில்ல, இது என்னோடய டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே சரின்ட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கை பார்த்தா அதுக்குள்ளாட எங்கேயோ நடந்து போயிருப்பார் வேகமாக. நம்ம ஜிமினா பின்னாடி வேகமாக ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஷோல்டரை பிடிச்சி பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிற்க வைக்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கோவமாக நம்ம ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஜிமின், என்ன முறைக்கிறா? நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு ஜங்குக். நீ பண்ணுற எல்லாமே தப்பு தான் ஜிமின், இது தேவையில்லாத வேலை. ஹே, எதுடா தேவையில்லாத வேலை? உனக்கு உண்மையிலே இதில் இஷ்டம் இல்லைன்னா முடிஞ்சா அந்த ரிங்கை கழட்டி தூக்கி எறிடா பார்க்கலாம். ஜிமின், தூக்கி எறி, உனக்கு தான் இது தேவையில்லாத வேலையாச்சு ஜங்குக். எதுக்கு அந்த ரிங்கு? எமோஷனா, மெமரிஸா? ஜிமின், வாய மூட முடியாது. இத்தனை நாள் மூடி இருந்து தான் 2 வருஷம் போயிடுச்சு வேஸ்ட்டா. ஜிமின், என்னடா ஜிமின், நானும் பார்த்துட்ருக்கேன், பேசுவேன்னு பார்த்தா நீ பாட்டு நாள் கடத்திட்டு போயிட்டுருக்க. அவன் என்னன்னா யாருன்னே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கான். உன்னை ஒரு வாட்டி நேரில் பார்த்தா கூட அவனுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குதுடா. என்னடா நடக்குதுங்க? ஜிமின், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது.
தேவையில்லாமல் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. எல்லாம் தெரிஞ்சும் டார்ச்சர் பண்ணாத, புரியுதா? டேய் ஜங்குக், எனக்கு எல்லாம் புரியுதுடா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இது எப்படி எத்தனை நாள்ரா விட்டு வைப்பேன்? உன்னால் எப்படிரா இப்படி இருக்க முடியுது? பிடிச்சவனை நேரில் அதுவும் முன்னாடியே வச்சுக்கிட்டு எப்படிரா ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடந்துக்கிற? அவனும் அதே மாதிரி இருக்கான். எப்படிரா நீங்கள் இப்படி இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. இங்கே பாரு ஜிமேல், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் வேணும்னு என்னை போட்டு கேள்வி கேட்காத. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஷங்கு, நான் பேசுகிறது உனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கா? நான் உன் லைஃப்பை பற்றி தான் பேசுகிறேன். ஒருத்தன் என் லைஃப்பை பற்றி நான் பார்த்துக்கிறேன்டா. நீ எதுக்கிட்ட அதில் வீணாக தலையிட்டுருக்க? ஷங்கு, நான் இதை உனக்காக பண்ணலை, டேவோட லைஃப்காக பண்ணிகிட்ருக்கேன். ஷிமன், இதுக்கு மேலே அதை பற்றி பேச தேவையில்ல. போ, உன்னுடைய டென்ட்டுக்கு போ. ஷங்கு, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போடா. என்னடா உனக்கு இப்போ வேணும்? என்ன இந்த ரிங்கை கழட்டி தூக்கிடணுமா? சொல்லு. ஆமாம், தூக்கிரி. அவன் மேலே தான் உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல? சொல்லு. அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, மெமரிஸ் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன மயத்துக்கு அந்த ரிங்கை போட்டுட்ருக்க? ஜிமின், அது கரடி தூக்கிறிடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம ஜிமின் கூட ஒரு ஐ கான்டாக்ட்லேயே அந்த ரிங்கு கழட்டி அங்கே இருக்கிற ஒரு மண்ணிலேயே வந்து தூக்கி போட்டுடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி கோமா அந்த இடத்துல கிளம்பி போயிடா. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான் அந்த ரிங்கை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடியே நடந்து போகிறாரு. பட் அவர் ரிங்கை எடுத்ததை வந்து நம்ம ஜங்குக் கிட்ட காட்டவே இல்லை. இப்போ ஃபைனலி நம்ம ஜங்குக் வந்து டென்ட்டுக்கு போயிடுறாரு, நம்ம ஜிமினும் டென்ட்டுக்கு போயிடுறாரு. நம்ம டேவா அவருடைய இடத்துல இருந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. அந்த இடமே அப்படியே இந்த நெருப்பு வெளிச்சம் சொல்லுவாங்கள்ல, எலக்ட்ரிக்கலாக லைட் வந்து எரியறதை விடவும் அந்த விளக்கு நெருப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சம்மர் கேம்ப்லலாம் நடுப்புற கொளுத்தி வச்சுட்டு அப்புறம் அந்த டென்ட்டு சுற்றி நிறைய மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு டென்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த இடம் பார்க்க. இப்போது அங்கே இருக்கிற ஒரு டென்ட்டில் தான் காட்டுறாங்க நம்ம ஜிமின் கையில் அந்த ரிங்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அதே மாதிரி இன்னொரு டென்ட்டில் காட்டுறாங்க. அந்த டென்ட்டில் வந்து இந்த விண்டோ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் இருக்கும்டா, அந்த வழியாக நம்ம ஜங்குக் தான் அவர் ரிங்கை தூக்கி போட்ட இடத்த ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டேவை பார்த்தா அவருடைய டென்ட்டில் அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு, எதுவுமே பெருசாக வரி பண்ணிக்கல. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவருக்கு மனசு கேட்கல, டக்குன்னு அந்த டென்ட்டை விட்டு ஓடி வந்துட்டு கையில் ஒரு கேண்டிலையும் எடுத்துட்டு அவர் அந்த ரிங்கை தூக்கி போட்டார் இல்லையா, அந்த இடத்துக்கு திரும்பி ஓடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் அந்த ரிங்கை தூக்கி போட்டார் இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த ரிங்கை எல்லாத்தையுமே அப்படியே எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மணலெல்லாம் அப்படியே கிளறி விட்டு தேடி பார்த்துட்ருக்காரு. பட் எங்கேயுமே அந்த ரிங்கை கிடைக்கல. இப்போ டக்குன்னு ஒரு குரல், ஜங்குக் என்னத்தை தேடிட்டுருக்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. அதை கேட்டதும் நம்ம ஜங்குக் தேடிட்டு இருந்தவர் டக்குன்னு எழுந்திரிச்சு நின்று, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, இந்த நேரத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த ஜிமின்? நீ தேடுற பொருள் தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவருடைய கையை நீட்ட பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய ரிங் அவர் கையில் தான் இருக்குது. நம்ம ஜங்குக்கு அதை வாங்கலான்னு போகிறாரு. பட் நம்ம ஜிமின் அதை எடுத்துக்கிட்டு, எதுக்கு உனக்கு இது தேவையில்ல ஜிமின், அதை கொடுத்துட்டு. எதுக்குடா? உனக்கு அவன் வேண்டாம், அவனுடைய ஃபீலிங்ஸை உனக்கு ஹர்ட் பண்ண வேண்டாம், அவன் உனக்கு தேவையில்லை, ஆனால் அவனுடைய மெமரிஸ் மட்டும் உனக்கு வேணுமா? ஜிமின், மரியாதையாக கொடுத்துரு. என்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று அதுதான், அதையும் பிடுங்கிக்காத. அதை நீ கழட்டி தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதை நான் ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன்டா, கொடு. முடியாது, இப்போயே போய் நின்று டேக்கிட்ட பேசுகிறேன், போ. ஜிமின், கொஞ்சமாவது நடக்கிற காரியத்தை பேச. இப்போ நான் போய் பேசுகிறதுனால அங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, புரியுதா? எல்லாம் ஆகும். ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது.
திரும்பி ஆரம்பிடா. போடா. முடியாது. எனக்கு நம்பிக்கை இல்லை. சுத்தமாக ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அந்த ரிங்கை கூட நான் டென்ட்டுக்கு போனேன். இங்கே பாரு சங்கு, எனக்கு தெரியும் நீ ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் மென்டலி விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கடா. போடா, அவன்கிட்ட போய் பேசு. அட்லீஸ்ட் நீ எந்த உண்மையும் சொல்ல தேவையில்ல. புதுசாக ஆரம்பிடா. இந்த ரிங்கை வச்சு அவனுக்கு திரும்பி ப்ரப்போஸ் பண்ண. புதுசாக ஆரம்பி. படசை எதையுமே சொல்ல தேவையில்லடா. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கெமிஸ்ட்ரி அவ்வளோ நல்லா இருக்குடா. போடா. இல்லை சிம்மன், வேண்டாம். நான் டேவை ஹர்ட் பண்ண விரும்பலை. எனக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும். இப்போ அவன் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்மைல் நான் எப்போவுமே பார்க்கணும். ஒருவேளை நான் போய் பேசி எதனாவது உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அது என்னால் தாங்க முடியாது. வேண்டாம், இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கட்டும். நான் எதுவும் சேஞ்ச் பண்ணவும் விரும்பலை. எதுவும் சேஞ்ச் ஆகவும் தேவையில்லை. டேவாக இருக்கட்டும். சங்குக்காக இருக்கேன். டேக்காக வேறு யாரையும் பார்க்க மாட்டேன். டே அப்படி வேறு யாராவது பார்த்தானா அவனுக்காக சந்தோஷப்படுவேன். ஹே, முட்டா பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்காதரா. இது பெரிய சாக்ரிஃபைஸிங் கிடையாது, தெரியும்ல. சிமன், என்ன நீ என்ன பண்ண சொல்கிற? திரும்பியும் போய் அவங்ககிட்ட பேசி முதல்ல இருந்து அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு கடைசியாக ஒரு உண்மையை போட்டு உடைக்க சொல்கிறியா? நீ உடைக்கவே தேவையில்லடா, அப்படியே கொண்டு போ. எத்தனை நாளைக்குடா? எத்தனை நாளைக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பான்ல, ஏன் இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சேன்னு. அப்போது நான் இந்த லாஜிக்கை சொன்னேன்னா அவன் காதில் அது பொய்யாக தான் போய் விழும். அவன் அதை நம்ப மாட்டான்டா, புரியுதா? அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு எத்தனை நாளா இப்படி இருப்பீங்க? டேவு கூட விட்டு தள்ளு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நீ, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா. நீ டேவை வச்சு எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாம் கண்டு வச்சுருந்த, எவ்வளோ ஆசையாக இருப்ப, அவனை எவ்வளோ லவ் பண்ண. இப்போ எல்லாத்தையும் ஜஸ்ட் அவனுடைய அந்த ஒரு ஹர்ட் ஆகக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு மைண்ட்காக விட்டு தள்ளிட்டேனா? நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியாடா? கிடையாது. டே இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். டே தான் எனக்கு எல்லாமே. என் லைஃப்பில் எனக்குன்னு எதுவுமே பீஸ்ஃபுல்லாக நடந்தது கிடையாது. யாரும் என் கூட நின்னது கிடையாது. என் கஷ்டத்தை சொல்லும் போது என் கூட சேர்ந்து அழுதது கிடையாது. ஆனால் டே எல்லாமே பண்ணான். என்னை ஃபஸ்ட்டு பாராட்டினான். எனக்காக அழுதான். எனக்காக நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டான். அவனுடைய ஸ்ட்ரென்த்தை எனக்காக கொடுத்தான். நிறைய விஷயங்கள் செஞ்சான். ஆனால் அதெல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு நினைக்கும் போது வலிக்குது. இருந்தாலும் வேண்டாம். எனக்கு டேவை ரொம்ப பிடிக்கும்டா. அதனால தான் அவனை ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே டே உன் லைஃப்பில் வேண்டாமா? வேணும்டா. அது எப்படி நான் வேண்டான்னு சொல்வேன்? அவனாக வரட்டும், நான் அவனை போய் கூப்பிட மாட்டேன். அவனாக வரட்டுமா? இதே மாதிரி டே நீயா வரட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? வாய்ப்புலடா. டேக்கு ஒன்றும் தெரியாது. அவன் குழந்த. காலையில் நீ என்னை அங்கே கூட்டிகிட்டு போனப்போ கூட என்னை ஜஸ்ட் ஒரு கேப்டனாக தான் பார்த்தானே தவிர அவனுடைய ஜங்குக்கா பார்க்கல. அப்படி பார்த்துருந்தானா அவன் கண்ணில் நான் கண்ணீரை பார்த்துருப்பேன். ஆனால் அந்த இடத்துல அது இல்லை. ஜஸ்ட் நான் கேப்டன், அவன் டாக்டர், அவ்வளோதான். தட்ஸ் இட். என்னடா தட்ஸ் இட்? மயிறு சங்கு, இப்போ சொல்கிறேன் கேளு. நீ டேவை
அவன் சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிடாத. வேற எவனோ ஒருத்தனுக்காக விட்டு கொடுக்குற, புரியுதா? ஜிமின், வார்த்தையால் இருந்து பேச. டேய், நான் உண்மையை தான்டா சொல்கிறேன். நீயே யோசி. கடைசி வரைக்கும் நீ கிட்ட கூட போக மாட்டேன், ஏன்னா அவன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அவனுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவனுக்கு ஒரு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை தேடி போவான், இல்லைனா வேற ஒருத்தன் அவனை தேடி வருவான். உன்ன மாதிரியே உன்னை உனக்கும் மேலே கேர் அண்ட் லவ்வை கொடுத்தா எப்படி போகாமல் இருப்பான் சொல்லு? நீ இப்படி இருக்கிறதுனால உனக்கு நான் விட போகிறது கிடையாது, புரியுதா? இதுக்கு தான் சொல்கிறேன், போயிட்டு அவன்கிட்ட பேசு. போடா. இவ்வளோ சொல்லி ஏன்டா இங்கே நிற்கிற? போடா. ஜிமின், போக மாட்டல? போகாத. வேற எவனா ஒருத்த வந்து கொத்திட்டு போவான், அப்புறம் உட்காந்து ஒப்பாரிவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்மளுடைய ஜங்குக்கோடைய செஸ்ட் மேலேயே அந்த ரிங்கை அப்படியே தூக்கி விசிறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நம்ம ஜங்குக்கா கீழே குனிஞ்சு அந்த ரிங்கை கையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு வெளியே நின்றுட்டுருக்காரு. ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி தயக்கத்தோடு நின்றுட்டுருக்காரு. அவருடைய அவுட்ஃபிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கடா. அவருடைய பேண்ட் வந்து இந்த மிலிட்ரிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேண்ட்டு, பூட்ஸும் போட்டிருக்காரு. அந்த பூட்ஸ் எல்லாம் சேராக இருக்குது. இப்போ அப்படியே அவருடைய ஷர்ட்டை பற்றி பார்த்தா அப்படியே ஒரு இந்த பிளாக் கலர் டிஷர்ட் மாதிரி இருக்கும். அவருடைய ஆர்ம்ஸோடு அப்படியே நல்லா உடம்பை ஒட்டி அவருடைய ஆர்ம்ஸ் எல்லாம் தெரிகிற அளவுக்கு அவ்வளோ விசிபிளாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு புல்லட் மேலே காலை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, ரொம்பவும் தயக்கத்தோட. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அந்த காலேஜ்குள்ளேருந்து வெளியே கையில் புக்ஸோடு வெளியே வராரு. நம்ம டேவை பற்றி பார்த்தா அவர் அப்படியே ஒரு லாங் கோட் போட்டுக்கிட்டு அப்படியே கையில் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவருடைய கோல்டன் ஹேரோட அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே உள்ளே இருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அவரை பார்த்த உடனே பக்கத்தில் நின்றுட்டுருக்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிமினை பார்த்து, டெடி வந்துட்டான்டா, போடா, பயமாக இருக்கே. நீ கேப்டன்டா, அது உங்களுக்குடா, அவனுக்கு. இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசுகிறா, போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் கையில் ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து அதை அவருடைய பேண்ட்டு பாக்கெட்குள்ளே போட்டுட்டு நேராக நம்ம டேக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நம்ம டே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் உடனே ஹாய் ஹாய், நீங்கள்? என் பேர் ஜங்குக், நான் மிலிட்ரி ஃபோர்ஸில் கேப்டனாக இருக்கேன். ஓ, எதுக்கு இப்போ? ஒரு நிமிஷம் இரு, எதுவும் பேசாத, நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் திருன்னு முழிச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே இந்த ப்ரப்போஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி கீழே அப்படியே முட்டி போட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முட்டி போட்டுட்டு நம்ம டேக்கு முன்னாடி ஒரு ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் என் பேர் ஜங்குக். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. நான் கடைசி வரைக்கும் உன்னை சந்தோஷமாக பத்திரமா பார்த்துப்பேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த இந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்ல, நம்ம டேக்கா ஒரு அளவும் புரியல, இவன் உண்மையிலே ப்ரொப்போஸ் தான் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. நம்ம டேக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. இப்போ உடனே நம்ம ஜிமின்னு பின்னாடியிலேருந்து அந்த புல்லட் பக்கத்தில் நின்றுட்டு தலையிலே அடிச்சுக்கிறாரு. நம்ம ஜிமின் தான் இப்போ அவரு ஸோ சனியம் பிடிச்சவன், எவ்வளோ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், போனது காலில் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. இப்போது நம்ம டேவை தான்டா காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாருமே நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம டே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு, நீ
மிலிட்ரியில் கேப்டனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? ம். என் கரியரை பார்க்காத, என்ன மட்டும் பாரு. அ அ அது அது வந்து உண்மையிலேயே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? ஒரு வாட்டி சான்ஸ் கூட உன்னை தவிர வேறு எவனையும் நிமித்து பார்க்க மாட்டேன். முதல்ல எழுந்திரி, எல்லாரும் பார்க்குறாங்க. பரவாயில்ல, பார்க்கட்டும். எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா நீ எனக்கு சொந்தமாக போகிறேன்னு? அது இது இது காலேஜ். பரவாயில்ல. இப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? உன் இஷ்டம். போயிடுவேன். உன் கண்ணு முன்னாடி வரவே மாட்டேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை லவ் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா குட்டி போட்டப்போ நம்ம மாதிரி உன் பின்னாடி தான் இருப்பேன். பத்திரமா பார்த்துப்பேன். யாரையும் உன்கிட்ட நெருங்க விட மாட்டேன். I'm truly in love with you, Kim Tae-young. அப்படின்னு சொல்ல நம்ம டேக்கா ஒரு மாதிரி வைட் ஐஸாக எடுத்து எப்படி என் பேர் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ உடனே நம்ம டே சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லோரும் இவரை தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜங்குக் வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லைக் இப்போ எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ணுற வரைக்கும் கம்பல் பண்ணுவாங்க. என்னை பிடிக்கணும், உனக்கு பிடிக்கணும், உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் நம்ம ஜங்குக்கா இப்போ நம்ம டே கிட்ட எல்லா ஆக்சஸையும் கொடுத்துட்றாரு. உனக்கு வேணான்னா வேணாம், வேணும்னா உன் கூடயே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கம்பல் பண்ணாமல் அவருக்கே வந்து எல்லா ஆக்சஸையும் கொடுக்க நம்ம டே வேறு வழியும் இல்லை. அதை விட்டு அவருக்கு வேறு ஒன்றும் யோசிக்கவும் தோணலை. இப்போ ஒன்றே சரின்ட்டு மண்டே ஆடிட நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கையில் ரிங்கை போட்டுவிட்டு எழுந்திரிச்சு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் தான், நான் உனக்கு ரிங் போட்டு விட்டேன், எனக்கு அது என்கிட்ட நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, நானே வச்சுருக்கேன், போட்டுவிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னொரு ரிங்கையும் எடுத்து நம்ம டே கையில் கொடுக்க நம்ம டேவா 1-2 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் கையில் அந்த ரிங்கை போட்டு விடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், இப்போ நீ போட்டு விட்டுறப்பாரு, இதுதான் கடைசி அந்த ரிங் என் விரலுக்குள்ளே போகிறது. இதுக்கப்புறமேட்டு இது வெளியே வராது. அப்படி வரதா இருந்தா நீ என் பக்கத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல இப்போ உடனே சரின்ட்டு தலையை ஆடிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. கொஞ்சம் நம்ம ஜங்குக் வந்து அவருடைய ஒர்க் ஷெடியூல்ஸ் எல்லாமே டைட்டாக இருந்தாலும் நம்ம டேக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து மீட் பண்ணுறது, பேசுகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவார். நம்ம டேக்கு வந்து அந்த ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இல்லாத மாதிரி பார்த்துப்பார். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் காலில் அவர் கூட அட்ராக்ட் ஆகுறது, அப்புறமேட்டு நேரில் வந்து சந்திக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தாலும் நம்ம டேக் அது எந்த அளவுக்கு அந்த ஃபீலிங்கை அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நம்ம டேவையும் ஜங்குக்கி தான் காட்டுறாங்க. அப்படியே வெளியே ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ரோட் க்ராஸ் பண்ணலான்னு போக எவனோ ஒருத்தன் வந்து வண்டியை ஏற்றிடுறான். நம்ம டே மேலே வண்டி இடித்து நம்ம டே வண்டி மேலே இடித்து கீழே விழுந்துடுறாரு. அவருடைய தலையில் கொஞ்சம் நல்லாவே வந்து அடிபட்டுடுது. ப்ளீடிங்ஸ் ஓவராக போக நம்ம ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம டேவை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாரு. எப்படியோ நம்ம டேவையும் காப்பாற்றிட. ஆனால் அதில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட், நம்ம டேக்கு எல்லாமே மறந்துடுது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த எல்லாமே வந்து மறந்துடுது. நம்ம ஜங்குக் லைஃப்குள்ளே வந்தது எல்லாமே வந்து மறந்துடுறாரு. இப்போ நம்ம டேவை ட்ரீட் பண்ண அந்த டாக்டர் இந்த விஷயத்தை நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் உட்காந்துட்ருக்க. இப்போ தான் அந்த டாக்டர் வந்து, இங்கே பாருங்கள் சார், அவர் மெமரி லாஸில் இருக்கார். மேபி அது ரிட்டர்ன் ஆகாமலேயும் போகலாம். அது அவருடைய ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அதிகமாக யோசிப்பார். அதனால் இந்த மெமரி லாஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுமே தவிர
அவர் அது க்யூர் பண்ணாது. எதாக இருந்தாலும் அவராகவே ரெக்கவர் ஆகணும். எல்லாமே அவராகவே தான் பண்ணணும். அவராகவே தெரிஞ்சுக்கணும். யாரும் அவகிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் டாக்டர், அவன் என்னுடைய புரியுது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எதுவும் அவர்கிட்ட சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்டயே வச்சுக்கோங்க. கேர் பண்ணுங்கள். உங்கள் கேரிங் மூலமாக வெளிப்படுத்துங்க உங்களுக்கு அவரை பிடிக்கும்ன்ட்டு. பட் நீயும் நானும் லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லவ் எந்த இதையுமே அவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஜங்குக் பதிலே சொல்லலை. பட் அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிட, இது எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் கேட்குறாரு. அவர் இப்போது நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் நீ போயிட்டு டேக்கிட்ட சும்மா பேசி பாருடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஜங்குக்கு, வேணாம், அவனை நான் ஹர்ட் பண்ண விரும்பலை, அவனை என்கிட்டயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு. என்னென்னா, நம்ம டே ரெக்கவர் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம டேவோடைய ஸ்டடி ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஸ்பை மாதிரி இருந்து எல்லாத்தையுமே இவரே தான் பார்த்துக்கிறாரு. ப்ளஸ் ஆல்சோ அவருக்கு ஒர்க்கும் வந்து அந்த ஆர்மி ஃபோர்ஸ்லேயே வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஸோ நம்ம டே வந்து ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி ஃபோர்ஸ் பக்கம் வந்து போயிடுறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் டே வந்து அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே இருக்க மாதிரி. இப்போ அப்படியே போயிட்டுருக்கா. கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. கையில் அந்த ரிங்கை வச்சுட்டு இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அங்கே தனியாக நிற்கிறத நம்ம டே கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்க, நம்ம ஜங்குக் கிட்ட அவர் கொஞ்சம் அப்படியே நடந்து வந்துட்டு பின்னாடி பக்கமாக நின்றுட்டு, கேப்டன், டே, டாக்டர் கிம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் தனியாக நின்றுட்டு இருந்தீங்களே, அதான். அது ஒன்றும் இல்லை, சும்மா காற்று வாங்கலான்னு வந்தேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி பக்கமாக திரும்பி போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம டே டக்குன்னு, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லு. இல்லை, நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். என்னது? இன்றைக்கி காலையில் உங்களுக்கு சுவிட்சஸ் போடும்போது என் கையில் இருக்க மாதிரியே ஒரு ரிங்கை உங்கள் கையில் இருக்கிறத பார்த்தேன். அது 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 உங்களுக்கு யார் கொடுத்தது? அது அது எனக்கு தேவையில்லாதது, வேண்டாம் இது. இல்லை, ஈவன் இந்த ரிங்கை கூட எனக்கு யார் கொடுத்தான்னு தெரியல, ஞாபகம் இல்லை, அதான் கேட்டேன். ஓ, அதை போய்ட்டு கொடுத்தவங்க கிட்ட கேள, எனக்கு தெரியாது. இது இது அது கப்பிள் ரிங் தானே? அது நீங்கள் போட்டிருக்கிறது எங்கே காணோம்? இங்கே இருக்கு, கொடுங்க, நான் போட்டு விட்டுறேன். இல்லை இல்லை, வேண்டாம், இல்லை கொடுங்க. இல்லை, டேஸ்ட் சும்மா வேண்டாம். என்னது? இல்லை இல்லை டாக்டர் கிம், வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் போட்டு விட்டுறேனே, ப்ளீஸ் ஜங்கு. டே ப்ளீஸ், நீ என்னுடைய ஜங்கு, ஏன்னா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. டே, அது பேசு, ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லலை? நான் வேண்டான்னு முடிவு பண்ணியா? என்ன பிடிக்கலையா? நான் பிடிக்காமலையா நீ போட்டு விட்டுறீங்க? இத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு எப்படி?
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் யோசிச்சுட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்கடா. ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் நம்ம ஜங்குக் வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக நம்ம டீ கிட்ட போயிருப்பார் இல்லையா? அந்த நேரம் நம்ம டீ அந்த ரிங்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போன உடனே நம்ம ஜிவனை கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு நம்ம ஜங்குக் கூட சண்டை போடுறது எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. இது ஏன் இப்படி சண்டை போடுறாங்க? ஏன் இந்த ரிங் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த நம்மட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. ஏன்னு பார்த்தா அவர் எழுந்திரிக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அவருக்கு எல்லாமே பொறுமையாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. முதல் விஷயம் அவர் ஞாபகம் வந்தது, அவர் அந்த டென்ட்டில் இருக்கும்போது இந்த டென்ட் யாருக்கு ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது நம்ம ஜங்குக்குடையது. முதல்ல நான் ஏன் இவர் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான் அவருக்கு எல்லாமே ஒன் பை ஒன் எல்லாமே ஞாபகம் வருது. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பேண்ட் போட்டிருப்பார் இல்லையா? அந்த மிலிட்ரியில் உள்ள பேண்ட், அது அவருக்கு ஞாபகம் வருது. அந்த பேண்ட்டை போட்டு அவர் கீழே முட்டி போட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. அப்போது இந்த ரிங் ஞாபகம் வருது. நம்ம ஜங்கு கையில் வச்சுருந்த அந்த ரிங்கு கொஞ்சம் அப்படியே கனெக்ட் ஆகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பொறுமையாக ஞாபகம் வர ஆரம்பிச்சு நம்ம டேக்கு முக்கால்வாசி மொத்தமாக அவருக்கு ஞாபகம் வந்துடுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டியோரி ஐஸோட நம்ம டேவையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்கா. நம்ம டேக் கிட்ட நடந்து வந்து அவருடைய கையில் அந்த ரிங்கை வாங்கி அவரு கீழே முட்டி போட்டு, ஜங்குக், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனை வருஷம்னு தெரியல, ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்துட்டேன். ஆனால் நீ அன்றைக்கி சொன்ன வார்த்தையை இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்ட. எனக்காக இருந்திருக்க. எனக்கு உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை திரும்பியும் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிப்பியா? டேய், நான் உனக்காக மட்டும்தான்டா இருக்கேன். எனக்கு என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. உண்மையிலே உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? அதை விட்டு தள்ள. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்கு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே முட்டி போட்டுட்டு அழுறாரு நம்ம டே முன்னாடி. அந்த ரிங்கை அவரும் கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டேவுடைய ஃபோஹெட்டை அவருடைய ஃபோஹெட்டில் வச்சுட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டு அப்படி அழுறாரு அவர். நம்ம டேக்கும் அதில் டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் டியர்ஸ் ஃபால் ஆக நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமினை ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க, இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அப்படியே தலையை ஆட்டுறாரு சரின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான் முட்டி போட்டபடியே நம்ம ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டு விட, நம்ம ஜங்குக்கும் முட்டி போட்டபடியே அந்த ரிங்கையும் போட்டுக்கிறாரு. இப்போது அந்த ஒரு நிலா வெளிச்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் முட்டி போட்டபடி அழகாக பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அழகாக நம்ம ஜங்குக்கா நம்ம டேவுடைய ஃபேஸை கிஃப்டாக கப் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய ஃபுல் லவ்வையும் அஃபெக்ஷனையும் கொடுக்குறாரு அந்த கிஸ்ஸில். நம்ம ஜங்குக்கு இப்படி கிஸ் பண்ணும்போது நம்ம டே அழாத எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக்கா. ரொம்ப நாள் பிரிஞ்சிருப்பார் இல்லையா? அந்த கிஸ்ஸில் அந்த நம்ம டேவுடைய கன்னத்துலேயே அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது, ஹாப்பி டியர்ஸு. இப்போ நம்ம ஜங்குக்கா அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய டியர்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு, நான் திரும்பியும் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேட்டு உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ஐம் சாரி. நீ எதுக்கு சாரி சொல்கிற? நான் தான் சாரி. நான் மட்டும் அன்றைக்கி பார்த்து பத்திரமா உன் கூட இருந்திருந்தேன்னா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், என்னை விட்டு இவ்வளோ தூரத்தில் இருந்திருக்க மாட்டேன், என்னை தூரமாக வச்சுட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி நான் தானே. முடிச்சு வச்சதும் நீ தான்டா. என்னால் இப்போவும் நம்ப முடியல நீ என்கிட்ட திரும்பி வந்ததை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ட்டே. என்னமோ தெரியல, என்னதோ உன்னை என்கிட்டே திரும்பி வந்து சேர்த்து வச்சிருச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கையே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே ஒரு கை வந்து டச் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். இப்போ நம்ம ஜிமின் நம்ம டேவோடைய ஃபேஸை ஒரு ஸ்மைலோட பார்க்க இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டேய் என் டே எனக்கே திரும்ப கிடச்சிட்டான்டா, எனக்கே கிடச்சிட்டான். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த கேப்டன் ஜான் ஜங்குக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஜங்குக் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டேய் டேய் டேய், லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, திரும்பி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜிமின், உனக்கு இது சொன்னால் புரியாது. உனக்காக ஒருத்தன் டென்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போ. இது எனக்காகயா? ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மண்டையாட்ட இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம், இங்கே இன்னும் ஒரு சீன் பாக்கி இருக்குது, உனக்கு காட்டவா? என்னது? நீ இதில் இருக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இருக்க, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ஜிமினுடைய கையும் பிடிக்க, நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, நம்ம ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம ஜிமின் தான், டே எங்கடா கூப்பிட்டு போகிறேன், வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நேராக நம்ம யூங்கியோட டென்ட்டுக்கு கூப்பிட்டு போக, நம்ம யூங்கியா உள்ளே நின்றுட்டு பெட்டில் என்னென்னத்தையோ போட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்ததும், டே எங்கடா அவன், இதோ வெளியே தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கா சரி சொல்லிட்டல்ல பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினியை பிடிச்சி அப்படியே அந்த டென்ட்டுக்குள்ளேயே தள்ளி விட்டுடுறாரு. இப்போது டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தா டென்ட்டில் ஃபுல்லாக லைட் செட்டிங்கு, ஃபுல்லாக இந்த குட்டி குட்டி பல்பெலாம் இருக்கும் இல்லையா கோல்டன் கலரில், அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து அதை ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே கேண்டில் வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பெட்டுக்கு மேலே ஜிமின் வில்லி மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக அதில் அப்படியே ரோஸ் எல்லாம் வச்சு எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்ததும் நம்ம ஜிமின் வைட் ஐஸில் நம்ம யூங்கியை வெடுக்குன்னு திரும்பி பார்க்க, இப்போ உடனே நம்ம யூங்கியா டப்ப டப்பன்னு அவருடைய பாக்கெட்டில் இருந்து ரிங்கை எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு முட்டி போட்டுக்கிறாரு. நம்ம ஜிமின் முன்னாடி முட்டி போட்ட வேகத்துக்கு நம்ம டே தான் அப்படியே எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்க, நம்ம டே சந்தோஷத்தை பார்த்து நம்ம ஜங்குக்கும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க நம்ம யூங்கியா. நம்ம யூங்கி போனே, ஜிமின் will you marry me? will you marry me? இல்லை இது எத்தனை நாளாக நடக்குது? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். இங்கே பாரு, இவங்க அது முடியாதுன்னு சொல்கிறது ஜிமின், முதல்ல பேச விட. ஓகே ஓகே சொல்லு. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொல்ல தெரியலன்னா கையை கட்ட போதும். ரிங்கு போட. அது டேய் ஜிமின், எதுக்கு இவ்வளோ நாளாக யோசிச்சுட்ருக்கா? டேய் இப்போ நான் என்னடா பண்ண சொல்கிறேன்? என்னடா இதெல்லாம் உனக்கும் தெரியுமா? அவனுக்கு முன்னாடிலேருந்தே உன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. நான் தான் சொன்னேன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண சொல்லி. என்னது? நீ இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து அவனுக்கு உனக்கு பிடிக்கும்டா. எதை வச்சுரா? இவ்வளோ நேரம் வளரிட்டுருக்கிய பைத்திய மாட்டோம், இந்த பைத்தியக்காரத்தனத்தை வச்சு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, போதுமா? இல்லை யுங்கி, அது நீ ரொம்ப ஸ்ட்ராங், என்னை விட பெரிய இடத்துல இருக்க, இதெல்லாம் செட் ஆகும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நம்மளுக்குள்ள லவ் தான் ஓட போகுது, கரியரோ ஸ்டாண்டிட்டியோ எதுவும் இல்லை. ஜிமின் லூசு மாதிரி யோசிக்காம பதில் சொல்கிறா.
அப்படின்னு சொல்ல இப்போ வந்து நம்ம ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு மண்டையை ஆட்டிடுறாரு. இப்போ வந்து நம்ம யூங்கி அழகாக அப்படியே ரிங் எடுத்து போட்டு விட்டு நம்ம ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம யூங்கியா டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு நம்ம டீவை பார்த்தா நம்ம டீ ரொம்பவும் அப்படியே ப்ளசண்ட்டாக அதை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டீவை பார்த்து அவனுங்க மட்டும்தான் கண்டுபிடிக்கணுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து நம்ம ஜங்குக்கு உடனே கையை நீட்ட அச்சோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாரு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்த மாதிரி நடந்துக்கிறாரு நம்ம டே கிட்ட. ஓகேடா, நான் இந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நான் இங்கே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, பாய் பாய். அண்ட் இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் டே ஏன் தெரியுமா? நம்ம ஜங்குக்கு லைவ் வந்ததுமே நம்ம டே பொத்துக்கிட்டு லைவ் வந்துட்டார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, எப்போவுமே டேக்கு தானே ஜிமின் கூட இருப்பான், இந்த வாட்டி என்ன நம்ம ஜங்குக் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லைவ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜங்குக் யார் கூட லைவ் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை தான் ஒரு சின்னதாக ஒரு பேஸாக வச்சு நான் இந்த கதையை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பை த வே நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் நடந்த ஒரு ஹாப்பி இன்சிடெண்ட்டே இந்த லைவை கட் ஆனதும் அந்த லைவ் வந்துச்சு, நம்ம டேவோடைய லைவு. அதுதான் அப்படி உள்ள அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் அந்த குளிர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ. ஓகேவா? பை பாய், ஐ லவ் யூ ஆல்.